ஹலோ, ஹாய் வீவர்ஸ் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ண மாரி இருந்துச்சு. நாங்க புது வீட்டுக்கு போயிருந்தோம். அதனால நானு 2, 3 நாளா வீடியோ போட முடியல சாரி. நெக்ஸ்ட்டு நல்லா கன்டினியூவா வீடியோ போடுறேன். என்ன லன்ச் பண்ணுறதுன்னே தெரியல. கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி அதான் இன்னைக்கு சோயா ரைஸ் பண்ணி சாப்பிட்லான்னிட்டு. அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா ஸ்லைஸா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சங்க்ஸை நார்மல் வாட்டர்லேயே ஊற வச்சுருந்தேன். நம்ம எல்லா மசாலா நம்ம வதங்குறதுக்குள்ளேயே அது ஊறிடும். அப்புறம் கொஞ்சம் புதினா ஒரு கைக்கு பிடி அளவு எடுத்துகிட்டு பிரித்து வச்சுருந்தேன். கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி கொரப்பாக வச்சுக்கணும். அதை சைடில் வச்சுட்டு நம்ப ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, அதனால ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் 2 ஏலக்காய், கொஞ்சம் வந்துட்டு சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் பிரியாணி ஸ்டாரு அதெல்லாம் எடுத்து அதில் எல்லாத்துலேயும் ஒரு 2 பீஸ் எல்லாம் எடுத்து சைடில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம எதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் நான் ஒரு சின்ன இதில் தான் பண்ணியிருந்தேன். அதில் கொஞ்சம் சூடாயிட்ட பிறகு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அது ப்ரௌன் ஆகிட்ட பிறகு ஆனியன் போடணும். ஆனியன் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதங்கிட்ட பிறகு ஒரு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன். பட் இந்த வீடியோவில் இல்லை, கொஞ்சம் கட் ஆகிடுச்சு சாரி. அதுக்கப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா கொரப்பாக, அதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிடணும். இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடரு, லைட்டாக கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போடணும். எல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆச்சி, நான் எல்லாமே ஆச்சியில் தான் யூஸ் பண்ணுவேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். ஏன்னா அந்த மசாலா எல்லாமே அதில் கொஞ்சம் ஊறணும் இல்லைங்களா. ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்துச்சு. நம்ம இதில் கண்டினியூ வீடியோ இதுக்கு நெக்ஸ்ட்டு வரும், நம்ம அதில் பார்க்கலாம். ஓகேங்களா, பாய்.